on behalf of DKMS Foundation, Mr. Sam Nujoy and his donor, Mr. Paritosh and their family, our guest Indila. எல்லா எலும்புகளுமே ரத்த உற்பத்தியில ஈடுபடும். பட் பெரியவங்களாக குறிப்பிட்ட எலும்புகள் மட்டும்தான் ரத்த உற்பத்தி ஏற்படுது. முக்கியமாக நம்மளுடைய கால் எலும்புகள், முதுகெலும்பு, நம்ம தலை, இந்த மாதிரி முக்கிய எலும்புகள் ரத்த உற்பத்தியில் ஈடுபடும். ஸோ இதில் வர டிசீசஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முக்கியமான டிசீசஸ்ன்னு பார்த்தோம்னா சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் acute lymphoblastic leukemia சொல்கிற blood cancers. Identified transplant are sponsored by the government-ஓட public health insurance scheme or CMCHISன்னு சொல்கிறது. அது இல்லாமல் இன்னும் ஒரு 15 பேருக்கு வேரியஸ் ஆர்கனைசேஷன்ஸ், அதில் மேபி 75% ஆஃப் த பேஷண்ட்ஸ், அந்த 15 பேரில் அட்லீஸ்ட் 10 பேருக்கு DKMS வந்து தே ஹவ் ஃபண்டட் த டிரான்ஸ்பிளான்ட். அவங்களாம் யாருன்னு பார்த்தோம்னா வெஸ்ட் பெங்கால், மகாராஷ்டிரா, கேரளா, அதில் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜை சீக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு கையில் சுத்தமாக மணி இல்லைன்னாலும் டிரான்ஸ்பிளான்ட்டோட காஸ்ட்டாக DKMS பேர் பண்ணுறப்போ MMC வந்து அந்த மணியை யூட்டிலைஸ் பண்ணி உங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்க. So we are very indebted to DKMS not only for supporting stem cell donors and but also even funding their சொன்னதான் 2 bottleneck transplant, ஒன்று donor availability, இன்னொன்று funding for transplant. So and we are very happy as a government organization we are able to touch so many lives and give them a chance to live and also cure them out of these deadly diseases. A few words about Sam John. ஸோ அவர் வந்து எனக்கு அவர் லாஸ்ட் இப்போ 3.5 he battled aplastic anemia for 2 years. அப்போ 2 years கழிச்சு தான் அவருக்கு ஆக்சஸ் டு டிரான்ஸ்பிளான்டேஷன் ஃபீஸிபிளாக இருந்தது. ஃபண்டிங் அப்போ ப்ராப்ளம் இல்லை. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் டிரான்ஸ்பிளான்ட் ப்ரோக்ராம் 2018 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதே ப்ரோக்ராம் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் அவைலபிள். அப்படின்னா இப்போ நம்ம அப்போலோலையும் இதே CMCHIS யூஸ் பண்ணி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஆஸ் அ தமிழ்நாடு ஸ்டேட் வந்து ஹேஸ் எம்பவர்டு பேஷண்ட்ஸ் டு சூஸ் த ஹாஸ்பிட்டல் வேர் தே வாண்ட் டு கெட் டிரான்ஸ்பிளான்டட். There's no restriction that they have to get transplanted in government. They can choose. There are 10 empaneled hospitals under which they can get transplanted through the CMCHIS. And அவருக்கு donor availability தான் the major issue. So when he could 2023 we knew that a donor is available through the registry and he is willing to donate. Availabilityன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவைலபிலிட்டி வில்லிங்னஸ் சொன்னால் டிரான்ஸ்பிளான்ட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஏன்னா நம்மளுக்கு பார்த்தா 100 டோனர் இருக்கலாம். அந்த 100 டோனரும் ஏதோ ஒரு ரீசன்னால they may say no. Morning and thank you very much to all guests, to the journalists to come here to you all here because for our mission we have to spread the word about stem cell transplantation and we have to fight against the myth about stem cell transplantation and for this we need your support. Symptoms like காலில் பாதம் வீங்கிறது, முட்டியில் வீங்கிறது, ஒரு நாள் இந்த காலில் வீங்கும், ஒரு நாள் இந்த காலில். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் செக் பண்ணி என்ன டயக்னோஸ் அப்படின்றது சொல்லலை. பட் அதுக்கான ட்ரீட்மெண்ட் மட்டும் பண்ணாங்க. ஹை ஃபீவர் இருந்தது ஒரு 1 வீக்குக்கு எனக்கு கிட்டத்தட்ட 10 to 15. அதுக்கப்புறம் நார்மல் லைஃபாக போயிட்டு இருந்த மாதிரி இருந்தது. இன் 2022 எனக்கு அகைன் சிம்டம்ஸ் லைக் வேக்குற மாதிரி தலையில் வர்றது, ஹை ஃபீவர், அந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்தது. ப்ரைவேட்லேயும் பார்த்தோம். பட் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. என்ன ட்ரீட்மெண்ட்டுன்றது நான் ஐ ப்ரிஃபர்லி டு கோ டு ராஜீவ் காந்தி ஜென்ரல் ஹாஸ்பிட்டல். செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு எல்லாமே சிம்டம்ஸ், எல்லா டெஸ்ட் ரிசல்ட்டும் ரெஃபர் ஹெமத்தாலஜி டிபார்ட்மெண்ட். அங்கே போனதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு சில டெஸ்டஸ் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் எனக்கு ஏப்ளாஸ்டிக் அனிமியா அப்படின்றது டயக்னோஸ் பண்ணாங்க. SAM anemia. It is a bone marrow failure syndrome where the bone marrow stops producing the blood cells. So it is worse than the diagnosis of having a blood cancer. இவனுக்கு வியாதி அவனுக்கு இருக்க நோய் அப்படி என்ன பண்ணதுன்னே தெரியாது. எங்கள் குடும்பம் எனக்கு நம்மளோட லைஃப் இதோட ஹெமத்தாலஜி டிபார்ட்மெண்ட் ஹெட் அவங்கள ட்ரீட்மெண்ட்க்கு ரெஃபர் பண்ணாங்க. அவைலபிள் பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேஷன்லேயே தான் இருந்தேன். ஹோப்ஃபுல் உங்களை மாதிரி. I have a neighbor, a friend, close friend of mine who has been a part of DKMS for like 7 years now. 5 years after being a potential
blood donor and support the community by helping donating. I saw that part and thought that 5 years back to join DKMS as a potential donor, post submitted it and thought of one day it might be my turn to help someone. சர்வைவர் விட அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட தான் நான் ஒரு கேள்வி இவ்வளோ ஹெல்த்தியா ஆரோக்கியமா பாக்குறது உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை விட எனக்கு உலகத்தில் வேற சந்தோஷமே இல்லை. அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி இருக்கு? நான் சொன்ன மாதிரி இது ரீபர்த். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு அவரை பார்க்க ரொம்ப ப்ரௌடா இருக்கு. It's okay, it's okay. So, whole India, I would like to invite our donor and his parents on the dais. Please join me in welcoming them with a good round of applause. Yes, please tell us how was the moment? When did you take the decision that you wanted to donate? We didn't see that in the video, but weren't you really confused? Like when you're going to meet, when you're going to donate your stem cells tomorrow, weren't you confused before night, or how did you feel? Well, the night before the donation, I would not say I was confused at all. I was all prepared with all the energy to ensure that I can save someone's life. So it was a bit of hesitation for me once I got the call initially, because I discussed it with my parents. And they were just thinking that, is it safe or not? And that's what I found lately is the myth that has been created in the society, which makes people not to come and step up to donate. And that was the only day which was, I feel like there was hesitation throughout this period of 3 and 4 months. And then the donation happened. We were all ready with all the support of my family. Yes. And I'm proud of it. Ready,